தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க, மறுபக்கத்தில் சனாதனம் மீண்டும் ஹெட்லைனாக மாறி இருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்றத்திற்குள் பேசிய விஷயம், அவருடைய உரையின் இறுதியில் சனாதனம் ஒழிக்கப்பட்டே தீரும் அப்படின்ற மாதிரி அவர் உதிர்த்த வார்த்தைகள் சட்டமன்றத்திற்குள்ளே முறை உதிர்த்திருக்கிறார். முன்னதாக சனாதனம் ஒழிப்பு மாநாடு அப்படின்றத நடத்தி அதில் பேசியிருந்தார். பின்னர் ஆமாம், நான் ஒழிப்புன்றதை திருப்பி ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நீதிமன்றத்திற்கு ஒன்று சொல்லிட்டு வெளியில் மாற்றி ஒன்று பேசினார். இப்போ மூன்றாவது முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே ஒன்று பேசினார் அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கு பிறகு திரு முஸ்தபா, தாவேகாவுடைய எம்எல்ஏ, அவரும் அதை சொன்னார்ன்றதை பார்க்குறோம். இந்த ரெண்டு தரப்புலையும் திரு ஆதவர்ஜுனா வெளியில் பேசும்போது சனாதனம் அங்கு வேற மாதிரி இருக்குது, இங்கே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்க, அதே விஷயத்தை திரு உதயநிதி அவர்கள் வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கார். நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதுலாம் சொல்லலை, நான் எல்லா இடத்தையும் ஈக்குவாலிட்டி பற்றி தான் நான் பேசியிருக்கேன், மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கிற விஷயத்தை தான் நான் எதிர்க்கிறோம் அப்படின்னு, சனாதனம்னா நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சமாதானமாக படுத்துவதற்கு ஒரு வெள்ளை கொடியோட வந்திருக்கார். இதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வீடியோ போட்டு கி வீரமணி என்ன பேசினார்னு வீடியோவோட சொல்லியிருக்கார். சனாதன பேச்சு, சமாதான பேச்சு, உங்கள் பார்வை? நம்ம திரு உதயநிதி அவர்கள் சொன்னதுக்கான சமாதான வார்த்தைகளை நம்ம பின்னாடி பார்த்துருவோம். கூடவே அதற்கு முன்னாடி திரு ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுத்த விளக்கம், அவர் என்ன ப்ராப்ளம், என்னை மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. அது அவர் முதல்ல உதயநிதிக்கு சனாதனம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் உதயநிதி சொன்னதும் நாங்கள் சொன்னதும் ஒன்று தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்றார். நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மாதிரியான கொள்கையில் உடன்பாடு உள்ளவங்க தான், ஒரே கொள்கை உள்ளவங்க தான் அப்படின்றாரு. அப்புறம் நாங்கள் எந்த ஜாதி மதமும் பார்க்கறது இல்லைன்றார். இப்படி ஒரு 3-4 வித்தியாசங்களை சொன்னார். நமக்கு ஒன்றும் புரியல. அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது என்ன அர்த்தம், ஒரு இஸ்லாமியராக இருந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, என்ன அர்த்தங்கிறதுக்கு பதில் சொல்ல அவர் திரு உதயநிதி ஸ்டாலினோட முடிச்சுட்டு போயிட்டாருன்னு பார்த்தா அதில் 3-4 அவருக்கு உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற கணக்கையும் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்றாரு. அவர் சொன்னது நாங்கள் சொன்னது ஒன்று தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்னு அவருக்கு தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கோவில்கள் கூடாதுன்னு சொல்ல, சனாதனம்ங்கிறது கோவில் மட்டுமே இல்லை, அது முதல்ல அவருக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொன்னேன். திரு அண்ணாமலை குறிப்பிட்ட போல அவர் சனாதனம்னா என்னன்னு தெரியலன்னா, ஆசிரியர் வீரமணி தான் இதுக்கு அத்தாரிட்டி. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில், குறிப்பாக இந்த இந்து மத கடவுள் மறுப்பில் பெரியாராவது கொஞ்ச காலத்துக்கு மற்ற மதங்களை விமர்சனம் பண்ணார். அந்த மதங்கள்லேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே பேசாமல் இருந்துட்டா, அதுக்கப்புறம் வாயை திறக்கல. பல முறை நான் நிறைய திராவிடமாய் சுப்பு உட்பட்ட பலர்கிட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. பழங்காசு சீனிவாசன் உட்பட பலர் ஆதாரங்களை வச்சிருக்காங்க. இஸ்லாமிய சமுதாயத்திலேருந்து கிறிஸ்துவ சமுதாயத்தில் எதிர்ப்பு வந்த உடனே பெரியார் மாற்றிக்கிட்டார். அதுக்கு பேசவே கிடையாது. சிலர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த நடவடிக்கைலாம் வாபஸ் வாங்கினார். அந்த அளவுக்கு பின்வாங்கினவர். இந்து மதத்தை மட்டும் பேசுறதுக்கு குறை வச்சதே இல்லை. அந்த வழியில பின்பற்றி ஆசிரியர் வீரமணி இன்னும் அடுத்த கட்டம் இஸ்லாம் பற்றி கிறிஸ்டானிட்டி பற்றி பேசவே மாட்டார். உங்களுக்கு நினைவருக்கும் நம்முடைய பேட்டி ரொம்ப பிரபலமானது. ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. அது ஆசிரியர் தான் நின்றுட்டார் அப்படியே கம்பா. அதுக்கு இதுதான் அர்த்தம், அதுக்கு சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அதுக்கு இதான் அர்த்தம், அதுக்கு அப்படி சொல்லிட்டார். ஸோ அவருடைய வழியில திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு விளக்கம் கேட்டு சனாதனம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லியிருப்பாங்க. திரு ஆதவர்ஜுனா அந்த பக்கம் சொல்றாரு, சனாதனம்னா ஹிந்து மதம், அது அங்க, இங்கே சனாதனம்னா ஹிந்துத்வா. அது எப்படின்னு தெரியல. அது ஆந்திரா தாண்டி போனா அது ஹிந்து மதம், ஆந்திராவுக்கு இந்த பக்கம் அது ஹிந்துத்வா அப்படின்னு அது என்ன தெரியல. அந்த ஹிந்துத்வாவுக்கும் எந்த வித்தியாசம் தெரியல. அது சொல்லுவாங்களா, அண்ணாயிசம், பார்ப்பனர்கள், பார்ப்பனியம், இவங்களா ஒன்று, பார்ப்பனர்கள் வேற பார்ப்பனியம் வேற அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு தத்துவமா பேசிட்டே, யாராவது ஒரு சமூகத்துல யார் பண்ணாலும் அது பிராமணிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுறதும் விளக்கமா வச்சிருக்காங்க. ஏன்னா திட்டுறதுக்கு தான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரு உதயநிதி அவர்கள் நாங்கள் கோயில்கள் வேண்டாம்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. கோயில் பற்றிய சனாதனம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. சுப்ரீம் கோர்ட்டோடைய 5 நீதிகள் கொண்ட அமர்வு ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஹிந்துத்வா இஸ் எ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி. இந்து மதம்ங்கிறதே ஒரு வாழ்க்கை முறை. அது எப்படி வாழணும் என்னங்க இருக்கிறது, அது காலையில் எந்திரிச்சு பழுத்தொழக்கிறது ராத்திரி தூங்குற வரைக்குமான ஒரு லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா. ஆகமங்கள், கோவில்கள்லாம் அதுல ஒரு பகுதி. ஞான மார்க்கம் இது ஞானத்தை தேடுவது, தன்னைத்தானே தேடுவது, இது கேள்விகளை கேட்பது, பதில்களை தேடுவது. ஒரிஜினல் பகுத்தறிவு, இவர்கள் சொல்கிற கடவுள் மறுப்பு, போலி பகுத்தறிவு இல்லை, ஒரிஜினல் பகுத்தறிவு இருக்கக்கூடிய இடம் ஹிந்து மதம். பகவத்கீதை என்னது, முழுக்க கேள்வி பதில் தானே. அர்ஜுனர் கேள்விகளா எழுப்ப கிருஷ்ணர் பதிலா சொல்றதானே. இதை விட என்ன பெரிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட போறீங்க? நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாக்குறீங்க, எல்லா குருநாதர்களும் கேள்வி பதில் எதிர்கொள்வாங்க இந்து மதத்துல. அது சத்குரு ஜக்கிவாசுதேவா இருக்கட்டும், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மத குருமார்களா இருக்கட்டும், எல்லா இந்து மத குருமார்களும் கேள்விகள் எதிர்கொள்வாங்க. தே யூஸ் டு ஆன்சர். அப்படி கிளந்தது, அப்படி வளர்ந்தது தான், அப்படி தொடர்ந்தது தான் இந்த சனாதனம் என்கிற இந்து மதம். அப்ப இங்க இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வேற எங்க இருக்கும்? அப்ப ஏதோ கோயில்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. ரைட்டு, கோயில்கள்ல
இன்னைக்கு அரசமைப்பு இருக்கிறது, அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வச்சுங்க, யார் உள்ள நுழையிறதுக்கு தடை இருக்கு? எங்க தடை இருக்கு? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கூட போக முடியும், அவர்கள் கூட போக முடியும். திரு விஜய் அவர்கள் போனார். எக்ஸாக்ட்லி. நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும். இல்லைங்க இது இப்படி அது எப்படிங்க கிறிஸ்தவ முஸ்லீம் விட மாட்டீங்களா அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன், நான் போயிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு, நான் போயிருக்கேன். அங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து ஞான ஸ்நானம் செய்தவர்கள் மட்டும்தான் அப்பம் வாங்க முடியும், தெளிவா சொல்லிடுவாங்க. தீர்த்தம் வாங்க முடியும், அந்த ஒயின் ஒரு சொட்டு கொடுப்பாங்க, அது கிடைக்கும், ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க. அப்ப எல்லாரும் வெளியே இருந்தாங்களே, அது என்ன கணக்கு? அப்ப அது வந்து பாகுபாடாது. அந்த மத நம்பிக்கை, இந்த மத நம்பிக்கை. அப்ப எங்க மதம் ஒண்ணு நம்பினா அதை ஒழிச்சே தீர்வோம். இத்தனைக்கு பாகுபாடு கிடையாது, ஒரு நம்பிக்கை. அங்க யார் போக கூடாதுன்னு யார் சொன்னா? 100 முறை நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன். பாடிகார்டு முனீஸ்வரர்கள் எந்த ஐயர் உட்கார்ந்துருக்காரு அந்த கோயில்ல? மேல்மலையின் அங்காளம்மன் கோயில் லட்சம் பேர் கூட்டிருப்பாங்க, எந்த ஐயர் உட்கார்ந்துருக்காங்க? தமிழ்நாட்டுல எந்த கோயில்கள்? 1000 கோயில்கள் நான் காட்டுறேன். அது வந்து ஏதோ சின்ன கோயில், அவங்களா ஒரு முட்டுச்சந்தில உட்கார்ந்துருக்க கோயில் கிடையாது. லட்சக்கணக்கான, அவங்களுக்கு தெரியும் பாடிகார்டு முனீஸ்வரர். ஆர்டி ஆஃபீஸ்க்கு போதோ இல்லையோ வண்டி, பாடிகார்டு முனீஸ்வரர் அங்க போய் நின்னே ஆகணும். அந்த மாதிரி அவ்வளவு பிரபலமா இருக்கு. மேல்மலையின் ஒரு அம்மா வந்து அங்காளம்மன் கேட்க வேண்டாம், அவ்வளவு கூட்டம், பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அவ்வளவு கூட்டம் அம்மி நிற்கும். அப்ப அங்கெல்லாம் எந்த ஐயர் நிக்கிறாரு, எந்த ஐயங்கார் நிக்கிறாரு, பூனல் யார் போட்டிருக்கா? அப்ப இவர்கள் என்னமோ புதுசா வந்து நாங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஏற்கனவே இருக்கிறாங்கன்ற. 3வது பாயிண்ட், இவர்கள் அவ்வளவு ஜாதி மதம் வந்து பார்த்து பாகுபாடு கூடாது பாக்குறவங்களா இருந்தா, கிட்டத்தட்ட 85 மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் இருக்காங்க. இவர்கள் சொல்லட்டும் எவ்வளவு பட்டியலத்தவர்கள் இருக்கிறாங்கன்னு. 10% இருக்கிறாங்க, வெறும் 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லட்டும். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் 80 பேர்ல 15 பேர் பட்டியலத்தவர்கள் சொல்லட்டும். எத்தனை தலைவர் இருக்காங்க சொல்லட்டும். இவர்கள் சொல்கிற பெரியார் சொல்றாருல, பெரியார் சொன்னதை, அண்ணா சொன்னதை, கலைஞர் சொன்னதை நான் சொல்கிறேன். பெரியார் பட்டியலத்தவர் பற்றி என்ன சொன்னார்னு சொல்லட்டும். கீழ்வன்மணி படுகொலை பற்றி பெரியார் என்ன சொன்னான்னு சொல்லட்டும். யார் இறந்தது? பூரா ரவிக்கு போடுறதுனாலதான் இது விலையை முரசொலியிலே பார்க்க சொல்லுங்க. நீங்க சொல்ற வச்சுக்க, முரசொலியிலே போட்டிருக்காங்க பார்க்க சொல்லுங்க. முரசொலியிலே போட்டிருக்கு. அவர் வந்து முரசொலிக்கூடிய கட்டளை அறக்கட்டளை நிறுவனம் எம்டியா இருந்தவர், அதனால அவர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். முரசொலியில போட்டிருக்க பாருங்க. அப்ப வந்து யார் ரவிக்கு துணி வந்து விலை ஏறினுச்சுன்னு என்ன காரணம் சொன்னாரு? கீழ்வன்மணி படுகொலையின் போது யார் இறந்தா, யாருக்காக குரல் கொடுத்தாரு? அப்ப அந்த பெரியார் வந்து அதற்கு நாங்களும் அவங்களும் ஒன்னா அப்படின்னு அவர் எழுப்பின கேள்வி, எவ்வளவு கேள்விகள் இருக்கு. சரி அவங்களாம் விட்டுருங்கப்பா, அந்த காலம் ஏதோ அறியாமல் சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க. நீங்க இந்த காலத்துல பட்டியல் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? நான் 1000 முறை எழுப்பின கேள்வி இன்னைக்கு பதில் கிடைக்கல. பெரம்பலூர்ல ஆர்எஸ் எதுக்கு ஊட்டிக்கு அனுப்புனீங்க? சொந்த ஊர் விட்டு நாடுல கடத்திட்டீங்க. அதிமுக இந்த 2026 தேர்தலில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி, அங்க பட்டியலத்தை சேர்ந்த பிரிசிலா பாண்டியன் நிப்பாட்டுச்சு. ஜெயலலிதா திருச்சியில பொது தொகுதியில மக்களவையில் தலித் தொழில்முறை நிப்பாட்டுச்சு. புரியுங்களா? அப்ப அவங்க எல்லாம் நிப்பாட்டினாங்க. இவங்க இப்ப என்ன நிப்பாட்டிருக்காங்களா? பொது தொகுதியில நாங்க ஒரு பட்டியலத்தை நிப்பாட்டிருக்கோம் சொல்லுங்க. அப்ப இவர்கள் வந்து நாங்க ஜாதி மத பாகுபாடு பார்க்க மாட்டோம்ன்றாங்க. நீங்க எல்லாம் பொது தொகுதி கேட்கலாமான்னு வன்னியரசு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது வன்னியர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பொது தொகுதி கேட்கலாமான்னு கேட்டது. அப்ப எங்க அந்த பாகுபாடு இருக்கு, எங்க நடந்துட்டு இருக்கு? என்ன சொல்றாங்க? சனாதனத்தை வந்து எந்த பாகுபாடும் இல்லாதான சனாதனம். அதற்கு 1000 உதாரணங்கள் இருக்கு. இவர்களாக தப்பா புரிந்து கொண்டு அதுதான் அர்த்தம் சொல்லிட்டு இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அது எப்படி வடக்க ஒண்ணாவும் தெற்க ஒண்ணாவும் இருக்க முடியும்? அப்ப இவர்களுக்கு புரிதல் இல்லைன்னா ஆசிரியரை கேட்டுக்கங்க. புரிதல் தெரிஞ்சுக்க பாருங்க, தப்பே கிடையாது. மாறாக திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிற பலன் கிடைக்கும் நினைச்சாங்கன்னா, நேற்று ஆளுங்கட்சியாக இருந்தார்கள், இன்று எதிர்கட்சியாக மாறி இருக்காங்க மட்டும்தான் பலன். இந்த பக்கம் இவருடைய பலன், இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த விஷயங்களோட பேசப்படும் போது, மறுபக்கத்துல திரு சீமானவருடைய நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து நிற்கிறது. இது கேள்வி மட்டும்தானா, கேள்விக்குறியா? எல்லாமே வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான். திரு விஜய் எம்ஜிஆர் ஆயிடுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பதில் தான் சொன்னோம். தேர்தலை வென்றது மூலமா ஒருத்தர் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. ஆட்சியை வந்து நடத்துற விதம் மூலமா ஒருத்தர் எம்ஜிஆர் ஆக முடியுங்கிறது தான். அது போலதான் தேர்தலை தோற்றது மூலமா ஒருத்தருடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிராது. ஆனா தோற்றதற்கு பிறகு என்ன செய்யறார் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. வீழ்வது குற்றம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் குற்றம் அப்படின்றான். அப்ப வந்து ஓடிட்டு இருக்கும்போது தடிக்க விட பெரிய விஷயம் இல்லை. வீழ்றது வந்து எல்லாருக்குமே சகஜம் தான். வீழ்ந்தே கிடப்பதுதான் குற்றம்னே சொல்றோம். அது வந்து அப்போ வந்து அது எபிலிட்டி இல்லை அப்படின்னு. திரு சீமான் அவர்களுக்கு அவருடைய தேர்தலில் முதல் முறையாக ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். 2016 இப்ப வரைக்கும் வந்து பின்னாடியே இறங்காத ஒரு கட்சியுடைய வாக்கு வங்கி அவங்க 8% வரைக்கும் வாங்கினாங்க, 35 லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினாங்கன்னு பாக்குறோம். முதல் முறையாக ஒரு பின்னடை வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறது ஆராயணும். திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சியாக ஆகியும் கூட இன்னைக்கு வந்து அவங்க தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கணும். முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் நானே பொறுப்பு அப்படின்னு சொல்றார்.
மக்கள்கிட்ட வந்து அது என்ன உடன்பிறப்பேவா அது ஒரு இந்த உங்கள் உடன்பிறப்பே ஏதோ ஒரு ஆப் ஒன்று வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து நீங்கள் உடன்பிறப்பின் குரல் இஃப் ஐம் நாட் ராங் உடன்பிறப்பின் குரல் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லுங்கன்றாரு. நான் அந்த வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்றாரு, கருத்தெல்லாம் கேட்குறேன்றாரு. ப்ளஸ் ஒரு கட்சியிலேருந்து ஒரு குழு அமைச்சு தமிழ்நாடு முழுக்க ஆள் அனுப்பி நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம்னு சொல்லி சொல்கிறார். அதுபோல திரு சீமான் அவர்கள் எதனால் இந்த பின்னடைவு வந்ததுங்கிற பார்க்கணும். நிச்சயமாக திரு விஜய் அவர்களுடைய வருகை அதில் ஒரு பின்னடைவுக்கான ஒரு காரணம். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலில் இருக்கத்தான் போறாரு. அவர் ஓய்வு பெற போறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கான எதிர்காலமாக அவருக்கு பொலிட்டிக்கலாக இருக்குது. இன்னைக்கு தான் 52 வயசு. ஸோ ஒரு ஆக்டிவாக ஒரு 25 இயர்ஸாவது பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அப்போ வந்து விஜயோட பாலிடிக்ஸ் இங்கே இருக்க தான் போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விஜய் வந்துட்டாரு அதனால் வீழ்த்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இனிமேல் தேர்தல் சந்திக்காம இருக்க முடியுமா? கட்டாயம் சந்திச்சுதான். அப்போ பாஜக பிடிக்காத இடம், அதிமுக தவற விட்ட இடம், திரு சீமான் கைப்பற்ற முயற்சி பண்ணாருன்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் காத்திருக்கு. ஆனால் அதை கட்டமைப்பு ரீதியாக பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு நபர் கட்சியாக கொண்டு போயிருக்காரு. திரு சீமான் அவ்வளோதான், அதுக்கு அவர் தான் கிடையாது. அப்படி தான் விஜய் கொண்டு போனார்னு 4 பேர் சொல்லுவாங்க. அது டக்குன்னு பார்த்து ஏமாந்துடக்கூடாது. விஜய்க்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க பார்க்குறோம். ஆதவர்ஜனா வச்சிருந்த ஒரு பெரிய அமைப்பு, அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நினைக்கிறேன். அந்த அலுவலகத்துக்கே எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 முறை போயிருக்காரு. திரு விஜய் அவர்களே 3 முறை போயிருக்காரு. திரு ஆதவர்ஜனா எத்தனை முறை போயிருப்பாரு, அங்கே எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ ஒரு பெரிய டீம் நெட்வொர்க் வந்து அங்கே ஏற்படுத்தி பார்த்தோம். பிளஸ் எல்லாருமே திரு ஆனந்த் அவர்கள் எத்தனை வருஷமா கட்டமைச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வெளியில் கட்சியில வந்து திரு செங்கோட்டையன் உட்பட பல பேரை அரவணைச்சாங்கன்னு பார்க்குறோம். திரு சீமான் கட்சியில் சேர்ந்தவங்க யாருன்னு காட்டுங்க. திரு சீமான் கட்சியில் சேர்ந்தவங்களோட பிரபலங்கள்ல வெளியே போனவங்க தான் அதிகம். நான் வந்து ஏதோ இன்னைக்கு அண்ணன் தோத்துட்டாருங்கிறக்காக சொல்ல, நான் பலமுறை சொன்ன விஷயத்தை சொன்னேன். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பார்த்துங்க, ஒவ்வொரு வரையும் நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க கேட்டனால தொகுத்து மட்டும் தான் வழங்கிட்டு இருக்கிறேன். திரு விஎன்ஆர்ஸ் போயிட்டாரு, திரு ஐயநாதன் போயிட்டாரு, திரு ராஜீவ்காந்தி போயிட்டாரு, திரு கல்யாணசுந்தரம் போயிட்டாரு, நம்ம காளியம்மாள் போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டே தான் இருந்தாங்க. அடுத்த 4 பேர் இருக்கிறாங்க. சாட்டை இருக்கிறாரு, துறைமுறை பேர் நம்ம இடும்பாவன கார்த்திக் இருக்காங்க. அது வந்து ஆனால் நான் தம்பிகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பேங்கல, தம்பிகளை தக்க வைப்பேங்கிறது சேர்ந்து வரணும்ல, அது வேணும்ல. அப்ப தம்பிகளை தக்க வைப்பேன், தம்பிகளை உருவாக்கும் போது பெருங்கூட்டமா மாறும். ஒரு தம்பி உருவாவாரு, ஒரு தம்பி கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடம் தான் அங்கே தான் நிற்கும். அப்ப நம்ம வந்து மாநிலம் தழுவிய கட்டமைப்பு. திமுக பலமுறை தோற்ற பிறகும் திரும்பி எழுந்ததற்கான காரணம் கட்டமைப்பு மட்டும்தான். 13 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மீண்டெடுத்த காரணம் கட்டமைப்பு. தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஆள் இருக்கு. அவங்க திமுகவுடைய இருவர்ண கொடி இல்லாத கிராமமே பஞ்சாயத்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது ஒரு வலுவா நிற்கும். திரு சீமான் அவர்கள் தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய பயிற்சியும் தன்னுடைய சொல்வீச்சையும் வாழ்வீச்சை போல நினைச்சு அது மட்டும் இருந்தா அது வந்து பெரிய வேல்யூ அடிஷன். விஜய்க்கு எப்படி முகம் அந்த பேரோ அதை மாதிரி திரு சீமானுக்கு வந்து அவருடைய பேச்சு அதான் பெரிய ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அது மட்டும் பத்தாதுங்கிறத திரு சீமான் புரிந்து கொண்டாருன்னு நிச்சயமாக எதிர்காலம் காத்திருக்கிறது. இது முதல் தோல்வி அப்படிங்கிறத விட ஒரே தோல்வியாக கூட மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இதுல தான் அவர் தனித்து போட்டி அப்படின்ற விஷயத்துல சில தளர்வுகளை மேற்கொண்டு கூட்டணிக்குள் வர வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார்ன்ற கேள்வி வந்து அடுத்து வரப்போறது லோக்சபா எலெக்ஷன். அதற்கு அப்புறம் தான் திருப்பி திரு சீமான் அவர்களை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் முன்னெடுப்பாக நாம் தமிழர் கட்சியோட அப்ரோச் இருக்கும். வரப்போறது லோக்சபா எலெக்ஷன். இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கு. கட்சி கட்டமைப்பு அப்படின்றத தாண்டி 2029 லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது அவர் கூட்டணின்ற கணக்கை நோக்கி அவர் நகர்வதற்கு ஒரு முக்கிய ஒரு விஷயமாக மாறி நிற்குமா? அண்ணனுடைய அரசியல் வியூகம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு நிறைய தெரியும் அவர் சொன்னாலும் அவரே குறிப்பிட்டது போல எனக்கு மூளைலாம் நிரம்பி வலிக்குதுன்னு சொல்லுறாரு. ஸோ வந்து ஐடியா இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய இடத்துல அண்ணன் எப்பயுமே இல்லை. அது வந்து ஒரு முக்கியமான புள்ளி. ரெண்டாவது என்னென்ன, இந்த தருணத்தில் அவர் கூட்டணிக்கு தயார் என்று சொன்னால் தோல்வினால வந்த மாதிரி ஆகும். இதைத்தானங்க அத்தனை நாளாக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நபர் வெற்றியில ஏறிக்கொண்டே இருக்கும்போது அப்போ கூட்டணி போகும்போது அவர் பேசலாம், மற்றவங்க கேட்பாங்க. இப்போ வந்து அவர் சரின்னு கேட்டால் கூட உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? திமுக ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம் கிட்ட ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்கு, தாவே காட்ட ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்கு. திமுகவை தான் தேமுதிக போல தாவேகா போல அதிமுக போல தொடர்ந்து எதிர்த்து வர்றவர் திரு சீமான். அதனால திமுக கூட சேர வாய்ப்பு இல்லை. தாவேகா தன்னை இன்சல்ட் பண்ணிருச்சுனே அப்படின்னு கருதினாரு. இப்போ தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு. அதனால காங்கிரஸ் இவர் சேர முடியாது. அதிமுக ஒரு பங்கு வந்துருச்சு. அதனால அவங்களுக்கான ஸ்பேஸும் கிடைக்காம போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அங்கேயும் வாய்ப்பு இல்லை. அப்போ ரெஸ்ட் ஆஃப் மிச்சம் இருக்கக்கூடிய ஏடிஎம் கூட சேர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிஜேபி கூட்டணி நீங்க அவர் வந்து இந்திய ஒன்றிய அரசை வந்து அவர் ஏற்க மாட்டாரு அப்படிம்பாரு. அது வந்து இந்திய அரசுங்கிறதே 1947 இவங்க வெள்ளைக்காரங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் உருவாச்சு அப்படின்னு நம்பக்கூடியவர். அதனால வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் அது சேர்ந்தா நடந்தாலும் பிரில்லியண்டான மூவ் தான். பட் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவே பிளவுபட்டு கிடக்கும் போது அவங்களோட கூட்டணி சேர்றத தவிர வேற எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து முதல்ல நான் சொன்னது போல இன்னைக்கு அவர் கூட்டணிக்கு சம்மதம்னு சொன்னாருன்னா அது பலவீனத்தால் விளைந்ததாக இருக்கும் கருதப்படும்.
அதனால வந்து இன்னமும் அவருடைய மார்க் வந்து குறைஞ்சு நிற்கும். நான் 2 சீட் வாங்கிக்கங்க, உங்களுக்கு அதுக்கு மேலே 2 சீட்னு 12 எம்எல்ஏ சீட்டுனே, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர் காலத்தில் இணைஞ்சிருந்தாருன்னா, இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷனில் இணைஞ்சிருந்தாருன்னா அவருக்கு 50 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. 50 சீட். அது இருந்தால் ரிசல்ட்லாம் என்னென்னமோ ஆயிருக்கும். பட் வந்து அது அண்ணன் ஏற்கல. இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கு. அதனால வந்து அவருக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி, நேரம், வாய்ப்பு 3 இருக்கு. அவர் பயன்படுத்திக் கொள்வாரா இல்லையாங்கிற பார்க்கணும். என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சர்வதேச அளவில் தொடங்கி இங்க நமக்கு கலாச்சார ரீதியாக சனாதனம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, இவர்கள் மாத்தி மாத்தி பேசுவது என்ன என பல விஷயங்கள் இருந்திருக்கின்றதை பார்க்கணும். நேர்களை இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.